ஹலோ காய்ஸ், நியூவாக ரிலீஸ் ஆகிட்டே இருக்கக்கூடிய ஒரு தாய்லாந்து ட்ராமாவை பார்க்க ஆரம்பிச்சிடலாங்களா? ஸ்டார்டிங்லேயே ஒருத்தர் ப்ரெஸ் மீட்டிங்கில் பேசிகிட்டு இருக்காரு. தன்வேஜ் அப்படின்ற ஒரு ஹாஸ்பிட்டல் கம்பெனி போல இருக்குது, இதுதான் அவரோட பாஸு. ஸோ அவர் தான் பேசிகிட்டு இருக்காரு. இங்கே வந்திருக்கக்கூடிய ப்ரெஸ்ஸுக்கு எல்லாத்துக்குமே நான் சொல்லிக்கிறேன், ஒரு பெரிய ப்ராஜெக்டை நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எங்கள் ஹாஸ்பிட்டலை பற்றி, அதுவும் எங்கள் ட்ரீட்மெண்ட்டை பற்றி இந்த உலகமே தெரியும். இங்கே வந்த பேஷண்ட் எல்லாருமே எப்படி க்யூர் ஆகி போயிருக்காங்க, எமர்ஜென்சி கேஸாக இருந்தாலும் நாங்கள் எப்படி பார்த்துருக்கோன்றது எல்லாருக்குமே தெரியும். எங்களோட ட்ரீட்மெண்ட்டை இன்னும் நாங்கள் பெஸ்ட்டு குவாலிட்டியாக தான் கொடுத்துக்கிட்டே இருப்போம் அப்படின்ட்டு இவர் பேசிக்கிட்டே இருக்க, ஒருத்தர் மட்டும் ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சிக்கிட்டு இருக்கான். ஆனால் இன்னும் ஒருத்தி பார்த்தீங்கன்னா முண்டு உட்காந்துட்டு இருக்கா. இப்போ பேசிகிட்டு இருந்தார்ல அவருமே, நாங்கள் இன்னொரு பெரிய ப்ராஜெக்டை கொண்டு வர போகிறோம், அதை சீக்கிரமாக நாங்கள் சொசைட்டிக்கு அறிமுகப்படுத்துவோம் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மீட்டிங்க்கு பெரிய மனுஷங்கள்லாம் வந்திருப்பாங்க இல்லையா, அவங்களாம் கேட்குறாங்க, அச்சா எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கு. அவருமே, நான் அதுக்கு பெரிய காரணம்லாம் இல்லை, இந்த கிரெடிட் எல்லாமே என்னோட பசங்களுக்கு தான் சேரும், என் பசங்களை நீங்கள் வாழ்த்துங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்க. கண்ணாடி போட்டிருக்கான் பார்த்தீங்களா, இவன் பேர் ஜெட்டு, இவன் தான் பெரிய பையன். அங்கே வந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய மனுஷன், என்னப்பா உன் பேரெல்லாம் பெரிய லெவலுக்கு வெளியே தட்டுப்பட்டுகிட்டே இருக்குது, எப்போ இந்த கம்பெனி நீ டேக் ஓவர் பண்ண போகிறேன்னு கேட்க, அதுக்கு அவரும், கிண்டல் பண்ணாதீங்க அங்கிள், நான் இன்னும் நிறைய கற்றுக்க வேண்டியதுக்கு எங்கள் அப்பா கிட்டன்ட்டு அவங்க அப்பாவுக்கு இவன் சிங்சாங் தட்டிட்டு இருக்கான். அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வாங்க கான்ஃபரன்ஸ் ரூமில் போய் பேசலான்ட்டு கிளம்பி போக, அங்கே இன்னொருத்தி உம்முன்னு உட்காந்துருந்தான்னு சொன்னால, இவ பேர் ரிசா, இவளுமே பொண்ணு தான் போல இருக்கு அந்த பாஸுக்கு. ஆனால் என்னமோ தெரியல, இவன் உண்மையே தான் இருக்கா. ஏன் இந்த கூட்டத்தில் கூட இவன் நின்று பேசாம தனியாக நின்றுட்டு இருக்கா. பக்கத்தில் இருக்க தான் சொல்கிறா, ஏன் மேடம் நீங்கள் போகலையான்னு கேட்க, அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராஜெக்ட்கான ஐடியா நீங்கள் தான் கொடுத்தது, உங்களை பற்றி ஒன்றுமே சொல்லலையே உங்கள் அப்பா அப்படின்னு கேட்க, அவளுமே உம்முன்னு கிளம்பி போயிட்டு இருக்கா. எல்லாருமே கான்ஃபரன்ஸ் ஹாலுக்கும் போய் இங்கே வந்த எல்லாருக்குமே நன்றின்னு சொல்லி அந்த பாஸ் பேசிட்டு இருக்காரு. அப்போ வெளியே ஒருத்தவன் வாட்சை பார்த்துட்டு உள்ள மெல்லமாக என்ட்ரி ஆகிட்டு இருக்கான். இவன் பேர் பீம். இந்த கான்ஃபரன்ஸ் ஹால்லையும் எல்லாரும் சேர்ஸ் சொல்லிட்டு இருக்க, கரெக்டாக இந்த பீமுமே உள்ள என்ட்ரி ஆகிறான். இவன் வந்தவனே எல்லாரும் வேற உம்முன்னு ஆயிடுறாங்க. குறிப்பாக அந்த பெரிய பையன் இருக்கான்ல ஜெட்டு, அவன் மூஞ்செல்லாம் ஆடலை அப்படியே உருன்னு பார்த்துட்டு இருக்கான். இந்த வந்த பீமுமே, என்னப்பா எல்லாரும் அமைதி ஆயிட்டீங்க, நான் வந்ததில் யாருக்குமே சந்தோஷமா இல்லையா, ஹாய் அப்பா அப்படின்ட்டு அவனுக்கு அவனே வேற கிளாப் தட்டிக்கிட்டு வந்திருக்கானாமா. அதுக்காக அவனுக்கு அவனே கிளாப் தட்டிட்டு நேராக போய் அவங்க அப்பா பக்கத்தில் தான் நிற்கிறான். அவங்க அப்பாவுமே நல்லா தான் வெல்கம் பண்ணுறாரு. வா பீம், இவனுமே ஒரு ஒன் ஆஃப் ஷேர் ஹோல்டர் தான் அப்படின்ட்டு அவனை இன்ட்ரடக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி செய்ய செய்ய அந்த பெரிய பையன் இருக்கான்ல, அவன் அப்படியே கடுகடுன்னு ஆகிறான். இவன் ஏன் இப்போ வந்தான் அப்படின்ற மாதிரி. இந்த பீம் தான் கடைசி பையன் போல இருக்குது இந்த பாஸுக்கு. அதில் பாருங்க, சின்னதும் பெருசும் பார்த்து முறைச்சிக்கிறதுக்கு போல இருக்கு, ரெண்டுக்குமே ஆகாது போல. எல்லாருமே கான்ஃபரன்ஸை முடிச்சு வெளியே வர இந்த பீமு வந்துட்டு இருக்கான். பின்னாடி அவங்க அண்ணன் பெரிய பையன் இருக்கான்ல, அவன் வந்து எப்படா இங்கே வந்தான்னு கேட்க, இவன் லொல்லா பதில் சொல்கிறான்னா, பறந்து வந்தேன்னு கேட்க, என்ன கிண்டலா, ஏன்டா இங்கே வந்த, நீ சிங்கப்பூரில் தானே இருந்த, ஏன்டா இங்கே வந்த அப்படின்னு கேட்க, எதுக்குண்ணா இவ்வளோ கோவமாக இருக்கான்னு கேட்க, சும்மாடா அப்பா உன் மேலே ஒன்றும் இன்ட்ரெஸ்டே காட்டவே இல்லை, உன்னை யார் இங்கே வர சொன்னான்னு கேட்க, கரெக்டாக பின்னாடி அந்த அக்கா காரியம் வந்துட்டா. என்னன்னா இப்படி பேசிகிட்டு இருக்க, எல்லாரும் ஒன்று சேர்ந்து வேலை பார்க்கலாம், ஹாப்பியாக இருக்கலாம்ல, அதுக்கு தான் வந்தேன்னு சொல்ல, ஓ ஹாப்பியும் நீயும் ஃபஸ்ட்டு நீ எங்கள் ஃபேமிலி சேர்ந்தவனே இல்லடா, வெளியே போ அப்படின்ட்டு ஒரு கெட்ட வார்த்தையை திட்ட, அந்த அக்கா காரி தான், அண்ணா ஏன் இப்படிலாம் பேசுறேன்னு சொல்லி தடுக்கிறான். அவனையும் வேற விட்டுட்டு திரும்பவும் இவன் திட்டிகிட்டே இருக்கான். கரெக்டா அவங்க அப்பாவும் வந்துட்டு, பீமை நான் தான் கூப்பிட்டேன், இப்போ என்னவா அப்படின்னு கேட்க, இவன் சிங்கப்பூர்ல தானே இருந்தான், இப்போ எதுக்கு இவனை கூப்பிட்டீங்கன்னு கேட்க, அவங்க அப்பாவுமே, எனக்கு அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு டேரக்டர் தேவைப்படுது, அவனோட ஹெல்ப் நம்மளுக்கு வேணும், அதனால தான் அவனை கூப்பிட்டேன், பீம் வா ஆஃபீஸ்க்கு அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிட்டு போயிடுறாரு. 9 ரெண்டு பேரும் முறைச்சிக்கிறானுங்க. அவன் போனது இந்த அக்காவும் கேட்குறான், ஏன்னா இவ்வளோ தேவையில்லாமல் சண்டை போட்டுட்டு இருக்க, அப்பா தானே கூப்பிட்டாருன்னு சொல்ல, நீ வாய முர்றி, உன்னோட பெரிய பொசிஷனில் இந்த கம்பெனி நான் தான் இருக்கேன், நான் சொல்கிற பச்சு நீ கேளுன்னு சொல்லி அவளையுமே திட்டிட்டு இவன் போயிட்டு இருக்கான். இந்த பீமுமே வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டே இருக்கும்போது ஒன்று யோசிச்சு பார்க்குறான். யாரோ ஒருத்தவங்க ஓடி வந்துட்டு இருக்காங்க, ஒரு குழந்தைய வேற கையில் பிடிச்சிக்கிட்டு, பின்னாடி கார் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து அந்த லேடியை பிடிச்சி தள்ளி விட 2 பேருமே தெரிச்சு போய் விழுகிற மாதிரி காட்டுறாங்க. இந்த பையனுக்குமே நல்ல அடி, அந்த லேடியும் மயக்கம் போட்டு மாதிரி காட்டுறாங்க. கார்லேருந்து ஒரு லேடி இறங்கி வந்து, என்கிட்ட இருந்து எல்லாத்தையுமே நீ பறிச்சிட்டடி, நீ உயிரோடு இருக்கணும்ன்றது அவசியமே இல்லைன்ட்டு கையில் சரக்கு பாட்டில் வச்சிருப்பா, குடிச்சிட்டு தான் வந்திருக்கா போல இருக்கு. அந்த தண்ணியெல்லாம் கீழே விழுந்திருந்தாங்களே, அவங்க மூஞ்சிலெல்லாம் விட்டுட்டு செத்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறான். இந்த சின்ன பையனுமே அம்மா அம்மான்னு சொல்லி எந்திரிக்க பார்க்குறான். ஆனால் கண்டிப்பாக அவனால் எந்திரிக்க முடியல, ஏன்னா பின்னாடி சரியான அடி போல இருக்குது. அப்படியே அங்கே கட் பண்ணி இந்த பீமோட முதுகு தான் காட்டுறாங்க. அந்த சின்ன பையனுக்கு அடிபட்டு இருந்தது இல்லையா, அந்த சின்ன பையனே இவன் தான் போல இருக்கு. ஸோ அடிபட்ட இடம் வந்து வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்காக பெரிய டேட்டுவும், அதுவும் பாம்பு டேட்டோ போட்டிருக்கான் போல இருக்கு. பார்க்க நல்லா இருக்குல்ல. இதையெல்லாம் அவன் நினச்சி பார்த்துட்டே இருக்கான். அப்படியே அவங்க பெரியம்மா போல இருக்குது, அவள் பயங்கரமாக கொடுமைப்படுத்தியிருக்கா அவங்க அம்மா இறந்ததுக்கப்புறம். ஏன் மாடியிலேருந்து தள்ளி விடுகிறது, சாப்பாடு போடாமல் இருக்கிறதுன்ட்டு ரொம்பவே கஷ்டப்படுத்தியிருக்கா போல இருக்குது. இதெல்லாம் நினச்சி அந்த சின்ன பையன் அவங்க அம்மாவோட சமாதி முன்னாடி உட்காந்து அழுதுட்டுருக்கான் போல இருக்குது. அவங்க அப்பாவும், ஃப்ளைட்டுக்கு லேட் ஆகிடுச்சு, இப்போவே நீ போனால் தான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிருப்பாரு. அதாவது சின்ன வயசுலேயே சிங்கப்பூரில் கொண்டு போய் விட்டுருப்பார் போல இருக்குது இவங்க அப்பா. அங்கே தான் இத்தனை வருஷமாக வளர்ந்து இப்போ தான் திரும்ப வந்திருக்கான் போல இருக்குது. இவனோட பேக்
ஸ்டோரியே காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணி இந்த பெரிய பையன் இருக்கான்ல அவன் ஷூட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ கூட என்னமோ தலையில் தீப்பந்தம் இருக்கிற மாதிரி டமால் டமால் சுட்டுட்டு இருக்கான். யாரை நினச்சா சுடுவான், அவன் தம்பியை நினச்சி தான் சுட்டுட்டு இருக்கான் போல இருக்குது. அப்போ கரெக்டாக இவனோட பிஏ வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி காட்டுறான். அதில் வந்து இந்த பீம் வந்து சிங்கப்பூரில் நிறைய ரியல் எஸ்டேட் வந்து வாங்கி போட்டிருக்கான் போல இருக்கு, இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான் போல இருக்கு. அதுக்கு காசு தந்ததே அவங்க அப்பா தான் போல இருக்கு. இதை பார்த்துட்டு இவன் என்னது 10 மில்லியனுக்கு 10 மில்லியன் பானுக்கு ரியல் எஸ்டேட் வாங்கி போட்டிருக்கானா, இதுக்கு அப்பா ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அச்சா என்னது இது அப்படின்ட்டு இவன் கடுப்பாயிட்டு இருக்க. அந்த பிஏவும் சொல்கிறான், இல்லை ஒரு ரூமர் பரவிட்டு இருக்கு, உங்கள் அப்பா வந்து ஏதோ ரிட்டையர் ஆக போகிறாரு, அதனால தான் உங்கள் தம்பியை கூப்பிட்டுருக்காரு, ஒரு வேளை அந்த பதவியை அவர் கொடுத்துருவாரோ அப்படின்ட்டு இவன் சொல்லிட்டு இருக்க. உடனே இந்த பெரிய பையன் அப்படிலாம் இருக்கவே இருக்காது, அந்த இடத்துக்கு நான் தான் வந்து ஆகணும். சரி, அவன் எதுக்கு இந்த ஊருக்கு வந்திருக்கான், எங்கே போகிறான், என்ன பண்ணுறான்றத நீ பின்னாடியே போய் அவனுக்கு நோட்டம் விட்டு என்ன நடக்குதுன்றதை என்கிட்ட வந்து சொல்லணும் அப்படின்ட்டு ஒரு ஆர்டர் போட்டுடுறான். அடுத்த நாள் இந்த பீமுமே கிளம்பி போகிறான். ஆனால் அவனை யாரோ நோட்டை விடுறது அவனுக்கு தெரிஞ்சிடுச்சு போல இருக்கு. சரி வர்றது வரட்டும் அப்படின்ட்டு இவன் பாட்டு கார் எடுத்து போயிட்டு தான் இருக்கிறான். பின்னாடி ஒருத்தவன் ஹெல்மெட்டில், அதாவது அந்த பெரிய பையனோட பிஏ தான் போல இருக்குது, அவனுமே பின்னாடி வர்றது இவன் பார்த்துட்டான். இந்த பீம் என்ன பண்ணிட்டான், பின்னாடி வரவனா அப்படியே பார்த்துக்கிட்டே சடன் பிரேக்கு முன்னாடி யாரோ மேலே போய் கரெக்டாக இடிச்சிட்டான் போல இருக்குது. அவனுமே உருண்டு போய் விழுகிறான். அச்சுச்சோ, நாம் பின்னாடி ஒருத்தன் வந்துட்டு இருந்தானே, அவனை தான் நம்ம இடிச்சிட்டோமோன்ட்டு இறங்கி பார்த்தா அந்த நோட்டை விட்டுட்டு இருந்தான்ல அந்த பிஏ, அவன் பாட்டுக்கு அந்த பக்கம் போயிட்டு இருக்கான். அச்சுச்சோ, அப்படின்னா நம்ம வேற யாரோ இடிச்சிட்டோமே அப்படின்ட்டு மிஸ்டர் மிஸ்டர் எந்திரிங்க எந்திரிங்கன்னு சொல்ல அவனுமே எந்திரிச்சு ஹெல்மெட்டை கழட்டுறான். இவன் பேர் தான். ஃபர்ஸ்ட் லுக்லேயே இந்த பீம் விழுந்த மாதிரி காட்டுறாங்க, என்னென்னா ஸ்லோ மோஷனில் காட்டுறாங்க. ஸோ அதனால இந்த விழுந்த மாதிரி தெரியுது. இந்த கீழே விழுந்து எந்திரிச்சால இந்த தான் எந்திரிச்சவனே தாமூக்கான்ட்டு கேவலமாக அசிங்கசியமாக திட்ட போகிறான்னு நினச்சா, இல்லை உங்கள் கார் ரொம்ப நைஸாக இருக்குது, ஆனால் உங்கள் காரை தந்தபடி நீங்கள் ஓட்டலன்ட்டு அடுத்தது எடுக்கிறான் பாருங்க, வண்டை வண்டையாக திட்டுறான். அறிவு இருக்கா இல்லையா, வண்டி ஓட்ட தெரியுமா தெரியாதா, உனக்கு எவன்டா டிரைவிங் லைசன்ஸ் கொடுத்தது, உன் கண்ணை என்ன புடலில் வச்சுட்டா ஓட்டிகிட்டு இருக்கன்ட்டு நல்லா திட்டிகிட்டு இருக்க. இந்த பீமுமே சாரி சாரி தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சாரி கேட்டுட்டு இருக்கான். உன் சாரியை குப்பை தொட்டியில் கொண்டு போய் போடு, என்ன ஃப்ரெண்டு மாதிரி பேச அப்படியே இங்கேருந்து எஸ்கேப் ஆகலாம்னு நினச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்ல, பாரு அப்படியே நல்லவன் மாதிரி பேசிகிட்டு இருக்காது, என் பைக் அந்தாண்டா கிடக்குது, நான் இங்கே நிற்கிறேன் பாரு, என் ஹெல்மெட் பறந்து போய் மண்ணில் கிடக்குது, ஹெல்மெட் மட்டும் போடலாம், என் மண்டை என்ன இருக்கும், அப்படியே பொம்மை மாதிரி நிற்கிறான் பாரு, எருமைன்ட்டு திரும்பி அவன் பைக்கை பார்த்துட்டு ஐயோ என்னோட பையன் அப்படின்னு போகிறான். எனது குழந்தைய கூட்டிகிட்டு வந்தீங்களான்ட்டு இவனும் பீமை பின்னாடி போக, அதுக்கு இந்த தானுமே என் பையன் சொன்னது என்னோட பைக்கு தான், பைக்கை என் பையன் மாதிரி நான் பார்த்துருக்கேன் தெரியுமா, அச்சோ என் தங்க குட்டி மண்ணில் விழுந்திருக்கே, இத்தனை வருஷத்தில் ஒரு தடவை கூட நான் இந்த மாதிரி கீழே விழுந்ததே இல்லைடா, நீ தானே ஃபஸ்ட்டு என்ன இடிச்சிருக்க. அதுக்கு பீமுமே மிஸ்டர் ஓவராக பேசாதீங்க, எவ்வளோ ஆச்சு என்ன டேமேஜ்னு சொல்லுங்க, நான் காசை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு தானுமே ஏய் என்ன நீ ஓட்டுற லட்சணத்துக்கு வாய் வேற நீ பேசிகிட்டு இருக்கியா, என்னென்ன நீ இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கியான்னு கேட்க, அதுக்கு பீமுமே இப்போ உனக்கு காசு தானே வேணும், அதுக்கு தானே இவ்வளோ பேசிட்டு இருக்கேன்னு கேட்க, ஆமாம் எனக்கு காசு வேணும் அப்படின்ட்டு சொல்ல பீமுமே சிரிக்கிறான். இப்போ எதுக்கு நீ சிரிக்கிற, நான் என்ன காமெடியா பண்ண, நீ திரும்ப திரும்ப என்னை இன்சல்ட் பண்ணிகிட்டே இருக்க அப்படின்னு தானும் திட்டிக்கிட்டே இருக்கான். சரி நீ காசு கொடுத்துட்டா எல்லாமே முடிஞ்சிருமா, இரு போலீஸை கூப்பிடுறேன் அப்படின்ட்டு டக்குன்னு ஃபோன் எடுக்க, அதுக்கு பீமுமே இப்போ எதுக்கு நீ ட்ராமா பண்ணிட்டு இருக்க, போலீஸ்லாம் ஏன் கூப்பிடுறேன், நான் தான் காசு கொடுக்குறேன்னு சொல்கிறேன்ல, இப்போ எதுக்கு அவனுங்களெல்லாம் கூப்பிடுற அப்படின்னு சொல்ல, அதுக்கு தானுமே ஓ நீ இப்படி வாய் வேற பேசுவியா, நான் டபுள் சார்ஜ் போட போகிறேன், இந்த ஊர் போலீஸ் வேற நீ திட்டிட்டு இருக்கியா, இரு அவங்க வரட்டும் உன்கிட்ட இந்த டபுள் சார்ஜாக நான் பிடுங்குறேன் அப்படின்ட்டு திட்டிக்கிட்டே இருக்கான். அது சரி இந்த தானும் திட்டிக்கிட்டே இருக்கானே, கொஞ்சமாவது ரோசம் வருதா இந்த பீமுக்கு, அவனை பார்த்து ரசிச்சிட்டே நின்றுட்டு இருக்கான் இவன். அதுக்கு பீமுமே இங்கே பாரு எவ்வளோ வேணுன்றது கரெக்டாக சொல்லு, தேவையில்லாமல் ட்ராமாலாம் பண்ணிட்டு இருக்க, நான் தான் கொடுக்குறேன்னு சொல்கிறேன்ல அப்படின்ட்டு காருக்கு போகிறான். உடனே இந்த தானுமே ஏன் என்ன எஸ்கேப் ஆக போறியான்ட்டு டக்குன்னு பீமை பிடிக்க, பீம் அப்படியே ஒரு லாக் பண்ணி அவனை பிடிச்சிடுறான். இங்கே பாரு இந்த மாதிரி டச் பண்ணுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத அப்படின்னு பீம் சொல்ல, இவன் டான் இருந்து டக்குன்னு பீமை பிடிச்சி ஒரு லாக் பண்ணிட்டு, இந்த மாதிரி திடீர்னு பேசிகிட்டு இருக்கும்போது எஸ்கேப் ஆகிற வேலையெல்லாம் நீ வச்சுக்காதன்ட்டு அவனை பிடிச்சி நல்லா கையை முறுக்கி விட்டுறான் லாக் பண்ணி. எப்பா மிஸ்டர் கையெடுப்பா, காரில் இருக்கக்கூடிய ஃபோனை எடுத்துகிட்டு இன்சூரன்ஸ் கம்பெனி கால் பண்ண தான்ப்பா போகிறேன், கையெடுடா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அவன் விடுறான். இந்த பீமும் காருக்குள்ளே போய் உட்காந்துட்டு சிரிக்கிறான். இப்போ எதுக்கு நீ சிரிக்கிற அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்குமே தெரியுது. டக்குன்னு கார் எடுத்துகிட்டு வேறு கிளம்புறான். இந்த தான் எடுத்துகிட்டு ஏன் என்ன டக்குன்னு எங்கே ஓட பார்க்குற அப்படின்னு கேட்க, இந்த அப்படி இந்த விசிட்டிங் கார்டு இங்கே வந்து எவ்வளோ வேணுமோ காசை வாங்கிட்டு போ அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். இந்த தானுக்குமே கோவம் வருது, என்ன நீ பாட்டுக்கு இடிச்சு விட்டுட்டு போயிட்டே இருக்க, அறிவு கட்டவனே ஆனா அவனே இவனேன்னு சொல்லி திட்டிட்டு அந்த கார்டையும் எடுத்து வச்சுக்கிறான். இந்த ரகலையெல்லாம் முடிச்சுட்டு பீம் எங்கே போகிறான்னா அவங்க அம்மாவோட சமாதிக்கு தான் போகிறான். ஆக்சுவலி இவன் யாருன்னா அந்த பாஸ் இருந்தால அவனுக்கு 2வது ஒய்ஃபோட மகன் தான் இவன். மொதல் ஒய்ஃப் தான் சின்ன வயசுலேருந்தே இவனை போட்டு படாத பாடுபடுத்தி சிங்கப்பூருக்கு அமுச்சு வச்சிருக்கு போல இருக்கு.
ஸோ இந்த குடும்பத்தையே ரிவெஞ்ச் எடுக்கணுன்றதுக்காக தான் திரும்பவும் வந்திருக்கான் போல. அவனுமே அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ அங்கே ஒருத்தவங்க வராங்க. இவங்க பேர் நிட்டாயா. இவங்க ஒரு டாக்டர். இவங்கள நம்ம டாக்டர்னே கூப்பிட்டுறலாம். அவங்களும் வந்ததும் கேட்குறாங்க, திரும்ப இவங்களெல்லாம் பார்த்தது உனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்க, இவனுக்கு ஒன்றுமே மாறல. இவங்களோட ஆக்டிவிட்டீஸ்லேருந்து எல்லாமே பிஹேவியர்லேருந்து ஒன்று கூட சேஞ்ச் ஆகல. அப்படியே இருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டலை மேனேஜ்மெண்ட் பண்ணுறது, பீப்புளை வந்து ட்ரீட் பண்ணுறது எதுவுமே மாறலை இவங்க கிட்ட இருந்து. இது எல்லாமே எனக்கு ரொம்பவே கவலையை தருதுன்ட்டு இவனும் சொல்ல, அதுக்கு வந்த டாக்டருமே இப்போ நீ என்ன பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்கேன்னு கேட்க, அவனுமே எந்திரிச்சிட்டு இந்த தன்வந்த் ஹாஸ்பிட்டலையே என்னோடது ஆக்கிக்க போகிறேன். எடுத்து நல்ல விதமாக இந்த ஹாஸ்பிட்டலை நான் கொண்டு போவேன். எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் இந்த குடும்பம் செஞ்ச கொடுமைக்கெல்லாம் நான் ரிவெஞ்ச் எடுக்காமல் விட மாட்டேன் அப்படின்ட்டு சொல்கிறேன். அப்படியே கட் பண்ணி அவங்க அப்பா இந்த 2 பசங்களுமே வர சொல்லியிருக்காரு போல இருக்குது. அங்கே வந்து நின்றுக்கிட்டு, இந்த பாரு இந்த இடத்துல தான் அடுத்த ப்ராஜெக்ட் நாங்கள் உருவாக்க போகிறோம், நல்லா பார்த்துக்கோங்க. இந்த லேண்டை வச்சு தான் நான் சொன்னல அடுத்த டெக்னாலஜி நான் கொண்டு வர போகிறேன். சொல்லப்போனால் ஹெல்த் சென்டரில் இருந்து லக்ஸூரியான ஹாஸ்பிட்டலு, ஆன்டி ஏஜென்ட் சிஸ்டமு, ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டுன்னு கிட்டத்தட்ட லக்ஸூரியான ஒரு ஹாஸ்பிட்டல் நம்ம இங்கே கட்ட போகிறோம். புதுசான டெக்னாலஜிலாம் கொண்டு இறக்க போகிறோன்னு சொல்ல, அந்த பொண்ணுமே நீங்கள் சொல்லிட்டு இருந்த ப்ராஜெக்ட் இதுதானப்பான்னு கேட்க, ஆமாம் தன்வஞ்சோட வெல்னஸ் சென்டர் வரப்போகுது இங்கே தான் அப்படின்னு அவங்க அப்பாவும் சொல்ல, அது மட்டும் இல்லாமல் இங்கே வரப்போகிற எல்லா விஐபி கஸ்டமர்ஸையும் நம்ம நேரவே பார்த்துக்கணும், அதுதான் நம்மளுக்கு பலம் அப்படின்னு அவங்க அப்பா பேசிகிட்டே இருக்க. இதை கேட்டுட்டு இருந்த நம்ம பீமுமே, அப்பனா இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு காரணமே பணத்துக்காக தான் அப்படின்ட்டு வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி அப்படியே சுருக்குன்னு கேட்க, அவங்க அப்பா திரும்பி அவனை பார்க்க, சூப்பர்ப்பா நல்ல ப்ராஜெக்ட்ப்பா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு அப்படியே மாற்றிடுறான் பேச்சை. சரி, இப்போ எதுக்கு இந்த 2 பேரை நான் இங்கே கூப்பிட்டேன்னா, இங்கே பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்டுக்கு சூப்பர்வைசர் பண்ணுறதுக்கு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த பெரிய பையன் வாயை திறக்கிறான். போன தடவை அந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு நான் தானே சூப்பர்வைசர் பண்ணேன், ஸோ இந்ததுக்கும் நான் அப்படின்னு அவன் சொல்ல வர, அவங்க அப்பா டக்குன்னு நிப்பாட்டி, இப்போ நான் வந்து வாலண்டரி கேட்கல, இன்வால்வாக பண்ணக்கூடிய ஆள் தான் வேணும் அப்படின்ட்டு சுருக்குன்னு அவங்க அப்பா கேட்க, இதை பார்த்த பீமுமே சிரிச்சிடுறான். இது போதுமே இந்த அண்ணனுக்கு, அவனுக்கு கடுகடுன்னு தான் இருக்கான். அப்புறம்ப்பா இந்த ப்ராஜெக்ட் ரொம்பவே பெரிய ப்ராஜெக்ட், ஸோ பேர் வந்து வெளியே கெட்டிடக்கூடாது, முக்கியமாக ஊழல் நடக்கவே கூடாது. பார்ப்போம், உங்கள் 2 பேருக்குமே நான் அந்த ஒரு சான்சஸை கொடுக்குறேன், யார் நல்லா பண்ணுறீங்க அப்படின்றத பார்ப்போம். இந்தம்மா இவங்க 2 பேரும் யார் நல்லா ஒர்க் பண்ணுறாங்கன்றதை நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு அந்த பொண்ணுக்கிட்ட வேற சொல்லிட்டு கிளம்புறாரு இவர். இந்த பாஸோட பொண்ணு இருக்கல, ஆக்சுவலி அந்த பாஸ் பேர் தான் தன்வந்து, அவரோட பொண்ணு இவ இருக்கல ரைசனு. இவரோட பிஏவே சொல்லிட்டு வந்துட்டு இருக்கா, அந்த வெல்னஸ் சென்டருக்கு உங்களையும் ஒரு சூப்பர்வைசராக போட்டிருக்க வேண்டியதுன்னு, அதென்ன அவங்க 2 பேரும் வேலை பார்க்குறது நீங்கள் பார்க்கணுன்ற ஒரு ஒர்க்கை கொடுத்துருக்காங்க, இது நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லி ஏற்றி விடுற மாதிரி கேட்க, இவளுமே கொஞ்சம் கடுப்பா, எங்கள் அப்பா என்னை எப்பயுமே ஒரு பொண்ணாக கூட மதிக்க மாட்டேங்கிறாருலன்ட்டு கோவப்பட்டுட்டு இருக்கா. சிவனேன்னு உட்காந்து பீமு வேலை பார்த்துட்டு இருக்கான். வந்துட்டான் இந்த பெரிய அண்ணனும். வந்ததும், நீ இங்கே இருக்க வேண்டிய ஆளே இல்லைடா, உன்னை யார்கிட்ட இங்கே வர சொல்லுன்னு திரும்பவும் அதையே சொல்லிட்டு இருக்க. ஏய், இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்கொயர் ஃபீட்டும் என்னோடதுடா அப்படின்னு சொல்ல, போன தடவை உங்கள் அம்மாவையும் உன்னையும் அடித்து துரத்துனது பத்தாதா, இந்த தடவை பாரு உன்னை நாய் துரத்துற மாதிரி துரத்துறனா இல்லையான்னு அப்படின்னு சொல்ல, அதுக்கு பீமுமே, போன தடவை நீ ஒன்றும் செய்யலையே, உங்கள் அம்மா எல்லாம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த பெரிய பையனும், இந்த தடவை என்னோட வேலையை பாருடா, உனக்குலாம் சொன்னா புரியாதுன்ட்டு நேராக போய் அவனோட காலரை பிடிச்சி, எங்கள் அப்பாவுக்கு இருக்கிறது ஒரே பையன், அது நான் மட்டும்தான், வார்த்தையை அளந்து பேசுடா, யார்கிட்ட பேசுறதுன்னு பார்த்துக்கோ, இங்கேருந்து போடா நான் ஏன்ட்டு தள்ளி விட, அதுக்கு பீமெல்லாம் சுத்தமாகவே கோவமே படலையே, சிரிச்சுக்கிட்டே குப்புற விழுந்த ஆமை அப்படியே கையை காலை மட்டும் ஆடிட்டு இருக்குமா. ஆனால் அதனால எந்திரிக்க முடியாதா, அந்த மாதிரி தான் நீனும் ஆடிட்டு இருக்க, என்ன உன்னால் எதுவுமே பண்ண கூட முடியாதுடா, உன்னால் முடிஞ்சது பண்ணிக்கூடா சோடா புட்டி அப்படின்னு திட்டி விட்டுறான். கூட வந்த பிஏ தான், சார் சார் எதுவும் பண்ணிடாதீங்க சார் அப்படின்ட்டு அவனை அங்கேருந்து இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி நம்ம டேனை தான் காட்டுறாங்க. அவன் கூட அவன் ஃப்ரெண்டு வந்திருக்கான் போல இருக்குது. பீம் தான் விசிட்டிங் கார்டு கொடுத்துட்டு போயிருக்கான் இல்லையா, ஸோ தேடி வந்துட்டான் பீமே. அங்கே கம்பெனிக்குள்ளே வந்துட்டு, என்ன இவ்வளோ பெரிய கம்பெனியில் அவன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான், அவன் சொன்னது என்னமோ தப்பாக தெரியுது, நம்ம டைம் அவன் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன், அவன் சொன்னது மட்டும் பொய்யா இருக்கட்டும், நீ அரெஸ்ட் பண்ணுறடா அப்படின்ட்டு அவன் ஃப்ரெண்டை பார்த்து பேசிட்டு இருக்கு. அவன் ஃப்ரெண்டு வந்து ஒரு டிடெக்டிவ் ஆஃபீஸர் போல இருக்குது. இவனுமே நேராக கேபினுக்கு போய் பிஸ்னஸ் காசு கொடுத்து, இந்த பேரில் இருக்கிறவங்க யாராவது இங்கே இருக்காங்களா அப்படின்னு கேட்க, அங்கே ரிசப்ஷனில் இருக்கக்கூடிய பொண்ணுமே, ஒரு நிமிஷம் இருங்க, எங்கள் டேரக்டர் இதை கொடுக்க சொன்னாங்கன்ட்டு ஒரு செக்கை கொடுக்க, அந்த செக்கில் என்ன 1 லட்சம் சொல்லி போட்டிருக்குது. இந்த தானுக்கு என்னடா 1 லட்சம் போட்டிருக்குன்ட்டு பார்த்துட்டு இருக்கான். பீம் நைட்டு வேலை முடிச்சு வர வரைக்குமே இந்த தானும் வெயிட் பண்ணி அவன் போகிறத பார்த்துட்டு, ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு கூப்பிட, அதுக்கு பீமுமே, ஓ நீயா, செக் வாங்கிட்டியா
அப்படின்னு கேட்க, அதுக்கு தானுமே வாங்கிட்டேன் இதோ அப்படின்னு சொல்ல, என்ன அப்புறம் தான் வாங்கிட்டல அது என்ன கம்மியாக இருக்கா அமௌண்ட்டுன்னு கேட்க, அதுக்கு தானுமே எனது கம்மியாக இருக்கா, நீ கொடுத்தது 1,00,000 இதை வச்சுக்கிட்டு நான் ஒரு பெரிய வண்டியே வாங்கிடலாம், இவ்வளோ எதுக்கு எனக்கு கொடுத்தேன்னு கேட்க, இந்தா இதெல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்ட்டு அவனோட கோட்டில் சொருகி வச்சுட்டு, பைக்குக்கு ரிப்பேர் ஆனது அப்புறம் எனக்கு கொஞ்சம் சின்ன அடி ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு 10,000 கொடு அது போதும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு பீமுமே நீ என்ன லூஸா 10,000 கேட்குற, இந்தா இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்கை அவன் மேலே தூக்கி எறிஞ்சிட்டு போக, அதுக்கு தானுமே இந்தாப்பா பணக்காரா நில்லு அப்படின்ட்டு திரும்பவும் அந்த செக்கை அவனோட கோட்டில் சொருகி விட்டுட்டு, என்ன நீ என்ன நினச்சிட்டு இருக்க, பணத்தை தூக்கி விட்டு எறிஞ்சிட்டே போயிட்டு இருக்க, என்னென்ன நீ இன்சல்ட் பண்ணுறியான்னு கேட்க, அதுக்கு பீமுமே நீ யாருன்னே தெரியாது, சொல்ல போனால் உன் பேரு கூட எனக்கு தெரியாது, உன்னை ஏன்டா நான் இன்சல்ட் பண்ணணும்னு கேட்க, வர காசை வாங்கிட்டு போவையா அப்படின்னு கேட்க, அதுக்கு தானுமே நீ யாருன்னு எனக்கு தெரியணும் அவசியம் இல்லை, நான் யாருன்னு தெரியணும் உனக்கு அவசியம் இல்லை, எனக்கு தேவையானது 10,000 ரூபா, நீ தருவியா தரமாட்டியா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நீ பாட்டி கிளம்பி போயிட்டே இருன்னு சொல்ல, அதுக்கு பீமுமே ஸோ இன்ட்ரெஸ்டிங்டா பரவாயில்லையே, என்ன உன் மனசில் காமிக் படத்தில் வரக்கூடிய ஹீரோன்னு நினப்பா, இந்த காலத்தில் என்னடா காசு வேணான்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, சரி ஓகே என்னமோ காசோட அருமை பெருமை உனக்கு தெரியல, இனிமேல் தெரியலான்னு நினைக்கிறேன், உன்னோட பேங்க் அக்கௌண்ட் என்னன்னு சொல்லிட்டு பீமு அவனோட அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்றான் காசை. இந்த பீமு போகும்போது கூட இந்தாப்பா காசை பார்த்தாலே உனக்கு ரொம்ப அலர்ஜியாக இருக்கா, காசு இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது, நீ சாகும்போது கூட பக்கத்தில் எவனுமே நிற்க மாட்டான் உன் கையில் காசு இல்லைனா, சரி வட்டாம டுர்ரு அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறான். இந்த தேனுமே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட நைட்டு டின்னர்லாம் முடிச்சுட்டு நைட்டு அவனோட ரூமுக்கு போகிறான். அங்கே போனால் இவனுமே ஆக்சுவலி ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான் போல இருக்குது. அவனோட ஃபோட்டோவை பார்த்துட்டு இருக்க, இந்த பீம் சொல்லியிருப்பான்ல காசு இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாதுன்ட்டு, ஸோ அதை நினச்சிக்கிட்டே இருக்கான். அப்படி என்ன நடந்துச்சு இவன் வாழ்க்கையிலன்னு சொல்லி காட்டுறாங்க. இவன் போலீஸாக இருக்கும் போது இவனோட கேபினில் ஒரு பை ஃபுல்லாக பணமாக இருந்திருக்கு. இதை எடுத்து பார்த்துட்டு இது ஏன் இங்கே இருக்குன்னு சொல்லி எடுத்துகிட்டு வெளியே போக பார்ப்பான். அதுக்குள்ளே இன்னொரு போலீஸ் எல்லாம் வந்து, இது என்னது, இது என்ன இந்த காசில் இங்கே இருக்குது உங்களோட தான் சொல்லி கேட்க, இல்லை இல்லை இது என்னோடது இல்லை, இது யார்கிட்ட கொடுக்கணுமோ அது கொடுக்க போகிறேன்னு சொல்ல, நீங்கள் இப்படி பண்ணுவீங்க நினச்சி கூட பார்க்கல, உங்களை கையும் காலமாக பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல, இல்லை சார் இது என்னோடதே இல்லை சொன்னால் கேளுங்கன்னு சொல்ல, இதெல்லாம் வந்து நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது மட்டும் சொல்லுங்கள், நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணுற வரைக்கும் நீங்கள் ரிசைன் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வேற சொல்லிடுறாங்க. ஸோ அவனோட போலீஸ் பேட்ச் வந்து அங்கேயே வச்சுட்டு போகிற மாதிரி இருக்குது. சொல்லப்போனால் ப்ரெஸ் மீட்லாம் வேற வர ஆரம்பித்து ரொம்பவே கொஞ்சம் பெரிய பிரச்சனை ஆகிட்டு போல இருக்குது. ஸோ இதையெல்லாம் இவன் நினச்சி கொஞ்சம் அழுகிற மாதிரி போயிட்டான். இவனுக்கு என்னதான் பிரச்சனை, யார் குடைச்சல் கொடுத்தா அப்படின்றத போக போக பார்க்கலாம். அப்படியே கட் பண்ணி இந்த பீமோட அப்பா தன்வந்த் இருக்கார்ல, அவர் வந்து பீமை பாராட்டிட்டு இருக்காரு. பரவாயில்லப்பா இப்போ தான் நீ வந்த, அதுக்குள்ளே தேவையில்லாத எக்ஸ்பென்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டேன்னு சொல்ல, அதுக்கு பீமே நான் வேணா அவங்க இடத்துல இருக்கிறேன், இன்னும் நிறைய விஷயத்தை தோண்டி எடுக்க முடியும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவங்க அப்பாவுமே என்னத்தை நீ தோண்டி எடுக்க போற, என்ன என் மேலே ஏதாவது குத்தம் கண்டுபிடிக்க போறியான்னு கேட்க, அதுக்கு பீமுமே உங்களை எதுவும் நான் சொல்லலப்பா, ஆனால் இந்த கம்பெனியில் நிறையா விஷயங்கள் தப்பாக நடந்துட்டுருக்கு, அதுக்காக தான் நான் சொன்னேன்னு சொல்ல, அப்போனா நீ என் பிளேஸில் வரும்னு ஆசைப்படுற அதானான்னு கேட்க, பீமுமே ஆமான்னு சொல்லி தலையாட்ட, இங்கே பார் உன்னோட அண்ணன் வந்து ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸான ஆள், ஸோ அவனுக்கு ஈக்குவலாக நீ வந்து ஒர்த்து தான் சொல்லி எனக்கு காட்டு, அப்புறமா நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு பீமுமே நான் யாருன்னு காட்டுறேன்ற மாதிரி அவங்க அப்பாவை பார்த்துட்டு இருக்கான். அப்படியே அடுத்த சீனில் இந்த பீமோட கேபினில் வந்து யாரோ நிறைய டாக்குமெண்ட்டை மட்டும் வச்சுட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க. இந்த பீமுமே உள்ளே வந்து ஃபஸ்ட்டு அந்த டாக்குமெண்ட்ரி தான் எடுத்து பார்க்குறான். அதில் ஃபேன்டட்டின்ற மருந்து இவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்க, ஆப்ரேஷன் தியேட்டரில் இவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்க, ஆனால் வெளியே போனதில் இவ்வளோ திரும்ப ரிட்டர்ன் ஆயிருக்குன்னு சொல்லி என்னமோ எழுதியிருக்கு. அதை பார்த்ததுமே டக்குன்ட்டு கால் பண்ணி என்ன ரூமுக்கு யாராவது வந்தாங்களான்னு கேட்க, அங்கே வெளியே இருந்து யாருமே வரலன்னு சொல்கிறாங்க. இவனுக்கு ஏதோ டவுட்டாக இருக்குது. உடனே அந்த டாக்டர் நித்யான்னு இருந்தாங்களே, அவங்கக்கிட்ட போய் இந்த டாக்குமெண்ட்ரியை காட்ட, அவங்களுமே இதை ஃபஸ்ட்டு யார் உனக்கு கொடுத்தான்னு கேட்க, எனக்கு தெரியல, என்னோட கேபினில் இருந்தது, என்ன விஷயம்னு எனக்கு புரியல, ஆனால் எனக்கு என்னமோ தப்பாக மட்டும் தெரியுது, இது என்ன மாதிரி மருந்து, ஏன் இப்போ திரும்ப இவ்வளோ ரிட்டர்ன் ஆயிடுச்சுன்னு தெரியல, என்ன கவர்மெண்ட்லேருந்து இது ஏதாவது தடை வச்சுருக்காங்களா இந்த மருந்து அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த டாக்டருமே அதே மருந்து அங்கே வச்சுருக்காங்க போல இருக்கு, எடுத்துகிட்டு வந்து கொடுத்து, இந்த டாக்குமெண்ட்டில் எழுதக்கூடிய மருந்தே இதுதான், இந்த இது வந்து சாதாரணமாக டக்குன்னு வெளியே கிடைக்காது, சொல்லப்போனால் இது வெளியே தடை பண்ணியிருக்காங்க, டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் இது வெளியே தரவும் மாட்டாங்க, ஏன்னா இது வந்து கேன்சர் பேஷண்ட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடியது தான், ஆனால் என்னென்னா ஒரு பெயின் ரிலீஃப் பண்ண யூஸ் பண்ணுறது தான், இதை தப்பாக யூஸ் பண்ண ஒரு ட்ரக்ஸாக கூட யூஸ் பண்ணலாம். பீமுமே அப்போனா இந்த மருந்து இங்கேருந்து எங்கே போகுது அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்க, இந்த மருந்து வந்து சப்ளை பண்ணுறக்கூடிய சில டாக்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவர் வந்து இவன் பிடிச்சிட்டான். அவர்கிட்டையுமே இந்த டாக்குமெண்ட்ரி கொடுத்து இதுக்கு என்ன பதில் அப்படின்னு பீமும் கேட்க,
அதுக்கு அந்த டாக்டருமே ரொம்பவே தயங்கிக்கிட்டு, டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம அது வெளிய போயிருக்காது தான். மேபி ஏதாவது ஒரு டேமேஜ் இருந்திருக்கும். அதுதான் திரும்ப ரிட்டர்ன் ஆயிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ அத வந்து என்ட்ரி பண்ணாம விட்டுருப்பாங்க. நம்ம ஹாஸ்பிட்டல்ல வந்து நெறைய பிரான்ச் இருக்கு இல்லையா? ஸோ எதுலேருந்து எது போச்சுன்றது எனக்கு கரெக்ட்டா தெரியல அப்டின்ட்டு ஒரு கேவலமான பதில சொல்ல, அதுக்கு பீமுமே புரிஞ்சிருச்சு. என்னமோ கோல்மால் நடக்குது அப்டின்ட்டு. சரி இந்த மாதிரி திரும்பவும் நடந்துச்சு அப்டின்னா, இந்த பதவில நீங்க இருக்க மாட்டீங்க. இப்ப நீங்க போகலாம் அப்டின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றான். அப்படியே அடுத்த சீன்ல இந்த டாக்டர் நட்டா இருக்காங்கல்ல, அவங்க ஒரு ரிப்போர்ட்ட எடுத்து காட்டுறாங்க. அதுல அதிலேயே வேற போட்டிருக்கு. இந்த மருந்த யூஸ் பண்றதுனால தான் இந்த பிரபலர் இறந்து போனாரு அப்படின்னு சொல்ல, அது மட்டும் இல்லாம இந்த தன்வந்த்ன்ற ஹாஸ்பிட்டல் வேற போட்டிருக்கு. இத பார்த்துட்டு இந்த ட்ரக்ஸ் தான் யூஸ் பண்ணா இப்படி ஆகுதுன்னு சொல்றாங்களா? அப்புறம் ஏன் நம்ம ஹாஸ்பிட்டல்ல அத வாங்கிட்டு இருக்காங்கன்னு கேட்க, நீ இன்னும் முழுசா ரிப்போர்ட்ட பார்க்கல. ஸ்க்ரோல் பண்ணி பாருன்னு சொல்ல, அதுல பார்த்தா இவன் அண்ணன் இருக்கான்ல, அவனும் நிக்கிறான். அவங்க அப்பாவும் நின்னுட்டு இருக்கான். அந்த பிரபலர் கூட அந்த இறந்தாருன்னு சொன்னார்ல, அந்த பிரபலர் கூட நின்னுட்டு இருக்கான். இத பார்த்துட்டு எங்க அண்ணன் தான் ஒருவேளை இந்த பிரபலர கொன்னுட்டாரா? இல்ல எங்க அப்பா கொன்னாரா? என்ன விஷயம்னு சொல்லி கேட்க, அதுக்கு அந்த டாக்டருமே, எனக்கு இது என்னமோ உனக்கு ட்ராப் வச்ச மாரி இருக்குது. இந்த டாக்குமெண்ட்ரிய உன்னோட கேபின்ல யார் வச்சான்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோன்னு சொல்ல, இதெல்லாம் பண்றது எங்க அண்ணனா தான் இருக்கும்னு எனக்கு தெரியுது. ஏன்னா, அவன் தான் எப்படியாவது என்ன வீழ்கடிக்கணும்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கான். அவன தாக்குறதுக்காக நான் எந்த ரிஸ்க் வேணா எடுப்பேன்னு சொல்லிட்டு இருக்கான் இந்த பீமு. அப்படியே திரும்பவும் கட் பண்ணி இவன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போற வழியில 2 பேர் பைக்க நடுவுல நிப்பாட்டி அடிக்கிற மாரி போயிடுறாங்க. இவனுமே நினைக்கிறான், இப்பதான் அந்த டாக்டர் அம்மா உனக்கு ட்ராப் வச்சிருக்கிற மாரி இருக்குடான்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தது. அதுக்குள்ள வந்துட்டானுங்க. ஸோ அப்படின்னு சொல்லி சண்டைய போட்டுட்டு இருக்கான். கிட்டத்தட்ட அவனுங்க தான் அதிகமா இவன அடிச்சிட்டு இருக்காங்க. இவனுமே தடுத்துட்டு இருக்கான். ஆனா முடியல. அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சுட்டான். எப்படியோ தப்பிச்சோம் பொழைச்சோன்ட்டு அங்கேருந்து திரும்ப ஒரு கம்பெனிக்குள்ள சின்ன கம்பெனி மாரி இருக்கு. அதுக்குள்ள போயிடுறான். இருந்தாலுமே இந்த அடியாளுங்க ஜாஸ்தி வந்துட்டானுங்க. போட்டு அடிச்சிட்டே இருக்காங்க. அங்கேருந்து இவனுமே கொஞ்சம் கொஞ்சமா எஸ்கேப் ஆகி ஓடிட்டு தான் இருக்கிறான். அந்த நேரம் பார்த்து கரெக்ட்டா அந்த தேனுமே அந்த பக்கம் வண்டியில வரான். இந்த வண்டிய எங்கேயோ பார்த்த மாரி இருக்கேன்னு சொல்லி நம்பர் பிளேட்ட பார்த்தோனே கண்டுபிடிச்சிட்டான். இந்த வண்டி எதுக்கு இங்க நிக்குது? அப்படின்ட்டு இந்த பீமுமே அடியெல்லாம் வாங்கிட்டு ஒரு இடத்துல வந்து ஒளிஞ்சிட்டு இருக்க. இந்த தேனும் கரெக்ட்டா வந்துட்டான். இந்த தேன் வந்ததும், "ஏய் நீயா? என்னடா ஒளிஞ்சு விளையாண்டுட்டு இருக்கீங்களா எல்லாரும்?" அப்படின்ட்டு கிண்டலா கேட்டுட்டு இருக்க. "அட பாவி! என்ன பார்த்தா அப்படியாடா இருக்கு? எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேடா" அப்படின்னு சொல்ல, சரி, சரி வா எந்திரி" அப்படின்னு சொல்லி இவன தூக்கி விட்டுட்டு இருக்க. கரெக்ட்டா அந்த அடியாளுகளும் வந்துட்டானுங்க. "ஏய் நில்லுங்கடா, நில்லுங்கடா. இப்ப என்ன நீங்க அடிக்கணும் அதானே? நாங்க ஓடுறோம், நீங்க அடிங்க" அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஓடிட்டு இருக்காங்க. பின்னாடி இவனுங்களும் தொரத்துறானுங்க. ஒரு கட்டத்துல இந்த தேனுமே ஓடுனது போதும்டா, எட்றா ஆட்டத்தன்ட்டு வந்த அடியாளுகள்லாம் போட்டு பொல பொலன்னு பொளந்துக்கிட்டே கிடக்குறான். இத பார்த்த பீமுமே, "யார்றா இவன்? என்ன இந்த அடி அடிக்கிறான்? யாரா இருப்பான்?" அப்படின்னு சொல்லி ஒளிஞ்சு நின்னு பார்த்துக்கிட்டே இருக்கான். இவன் சும்மா அடிக்கல. ஏன்னா போலீஸ் ஆஃபீசர் என்ன அடி அடிப்பான். சும்மா போலீஸ் அடிதான். கையில கிடைச்ச கட்டையெல்லாம் வச்சு சும்மா சொலட்டி சொலட்டி அடிச்சிட்டு இருக்கான். இந்த காட்சியெல்லாம் பார்த்துட்டு இருந்த பீமுமே, என்னடா வந்தவங்க எல்லாம் சல்லி சல்லியா நொறுக்கிட்டான்னு சொல்ல, "அத விடு. இப்ப என்ன பிரச்சனை? ஏன் இவனுங்கலாம் உன்ன அடிக்க வந்தாங்கன்னு?" கேட்க, அதுக்கு பீமுமே, "எனக்குமே தெரியாது. என்ன காப்பாத்துனதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ்ன்னு" சொல்லி அங்கேருந்து போயிட்டு இருக்கான். ஆனா வெளிய மழை பெஞ்சுட்டு இருக்கு. இவனால நிக்க கூட முடியல. அப்புறம் எங்கிட்டு இருந்து அவன் கார போய் ஓட்டுறது? அப்படியே மலையில ஒதுங்கி நின்னுட்டு இருக்க, தானுமே, "இப்ப வந்தவனுங்க என்னமோ உன்ன அடிச்சு கொலை பண்ண வந்த மாரிலாம் இருக்குது. பெஸ்ட் நீ ஒரு போலீஸ் ரிப்போர்ட் குடுன்னு" சொல்ல, அதுக்கு பீமுமே, "வேணாம்" அப்படின்னு சொல்றான். "ஏய் இன்னைக்கு உனக்கு ஒரு லக்கியான நாள் நெனச்சுக்கோடா. என் கண்ல பட்டதுனால நீ பொழச்சுக்கிட்ட. சரி இப்ப நீ திரும்பவும் வீட்டுக்கு போயிட்டு இருக்க. போற வழியில எவனாவது உன்ன தடுத்து திரும்ப உன்ன போட்டு தாக்கிட்டா என்னடா பண்ணுவேன்னு?" சொல்ல, "ஆமால்ல" அப்படின்னு பீமு தான பார்த்துட்டு, "அப்பனா நீ ஏன் என்ன எங்க வீட்டு வரைக்கும் வந்து டிராப் பண்ணிடு" அப்படின்னு கேட்க, "அடப்பாவி! அட்வைஸ் பண்ணது தப்பாடா? சரி வா வந்து தொலை" அப்படின்னு சொல்லிட்டு இவனே கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். இவனுமே ஏறி உட்காந்துட்டு, எங்கிட்டு பிடிக்கிறது? என்னடா வண்டியாரா வச்சிருக்கேன்னு சொல்லி திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்க. "சரி சரி அதெல்லாம் பிடிக்க ஒண்ணும் இல்ல. என்ன வேணா பிடிச்சுக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு அவன ஹக் பண்ற மாரி பிடிக்க வைக்கிறான். ஏன்னா பிடிக்க வேற இடம் இல்ல. அதனால அப்படி பிடிக்க வைக்கிறான். அப்படியே மலையோட மலையா வீடு வந்து சேர்ந்துட்டானுங்க. "சரி வீடு வந்துட்டுல, நான் கிளம்புறேன்னு" சொல்லி தேனுமே சொல்ல, "இரு பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கு. வேணா நீ கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு போவே" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவனுமே கொஞ்சம் தொடச்சிட்டுலாம் இருக்கிறான். பீனுமே போய் ரெடி ஆயிட்டு வந்து நிக்கிறான். கொஞ்சம் லிட்டில் செக்ஸியா இருக்கிறான் பார்க்கறதுக்கு. இத பார்த்த தேனு அப்படியே கண்ணு அலைப்பாயுது. அத பார்த்த பீமுமே, "இப்ப எதுக்கு நீ என்ன இப்படி பார்த்த?" அப்படின்னு கேட்க, "ஒண்ணும் இல்லையே" அப்படின்னு சொல்லி திரும்பிக்கிறான். பீமுமே வந்து தேன் கிட்ட, "இப்பவாது என்னோட பேர் தெரியுமா உனக்கு?" அப்படின்னு கேட்க, "இல்லையே என் பேரும் உனக்கு தெரியாது, உன் பேரும் எனக்கு தெரியாது. நீ தான் ஃபர்ஸ்ட்டே சொன்னல நாம 2 பேரும் ஸ்ட்ரேஞ்சர்ஸ், ஏன் பேர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு பில்ட்டா விட்டுட்டு இருந்த" அப்படின்னு சொல்ல, "அதெல்லாம் முன்னாடி. இப்ப என்னோட லைஃபையே நீ தான் சேவ் பண்ணியிருக்க. ஸோ நைஸ் டு மீட் யூ. என் பேரு பீம்" அப்படின்னு கையை கொடுக்க, அதுக்கு தேனுமே, "நைஸ் டு மீட் யூன்னு மட்டும் சொல்லாத. ஏன்னா நீ ரொம்பவே ட்ரபிள்ல இருந்திருக்க. உனக்கு என்ன பிரச்சனைன்றது எனக்கு தெரியாது. ஆனா ஜாக்கிரதையா இருந்துக்கோ. அவங்க வந்த விதமே சரியில்லை" அப்படின்னு சொல்ல,
அதுக்கு பீமுமே, "எனக்குமே தெரியும். வந்தவனுங்க எல்லாருமே சும்மா என்ன ஒரு வார்னிங் பயமுறுத்துறதுக்காக மட்டும் தான் வந்திருக்கானுங்க." அப்படின்னு சொல்ல, அதுக்கு தேனுமே, "என்னமோ உங்க குடும்ப விஷயத்துல நான் தலையிட விரும்புறேன்னு" சொல்லிட்டு இருக்க, பீமுமே, "அப்புறம் என்னடா அப்படி பறந்து பறந்து ஃபைட் பண்ணிட்டு இருந்த? எங்க கத்துக்கிட்ட?" அப்படின்னு கேட்க, "அது காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது சைட் பை சைடா கத்துக்கிட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா பீமுக்கு தெரியாது தேன் ஒரு போலீஸ் இருந்தவன் அப்படின்ட்டு. சரி போ பாரு, இன்னமும் தலையெல்லாம் வெட்டா தான் இருக்குது. போய் ட்ரெஸ் மாற்றிக்கோ அப்படின்னு சொல்லி ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துட்ருக்கான். 2 பேருக்குள்ளேயும் லைட்டாக சிரிப்பு வந்துட்டுருக்கு. இவனுமே ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு ட்ரை பண்ணலான்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போது வெளியே வந்து தட்ட ஆரம்பிச்சான் இந்த பீமு. என்னப்பா இப்போ அப்படின்னு கேட்க, இல்லை உன்னோட ட்ரெஸ் எல்லாம் கழட்டி கொடுத்தீங்கன்னா நான் ட்ரை வாஷ் பண்ணி தந்துடுவேன் அப்படின்னு சொல்ல, இல்லை இல்லை நானே வாஷ் பண்ணிக்கிறேன்னு சொல்ல, இல்லை இல்லை என்னோடதெல்லாம் நான் போட்டிருக்கேன், உன்னோடதையும் தந்தீங்கன்னா நான் ட்ரை வாஷ் பண்ணி தரேன், இங்கே மழைனால காயாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, சரி சரி இருங்க நான் அப்போனா கழட்டி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு துண்டை கட்டிட்டு எல்லாத்தையுமே கழட்டி தரான். இவனுமே சிரிச்சிட்டு வாங்கிட்டு போயிட்டு இருக்கான். இவன் ஏன் இப்படி நம்ம கிட்ட ரொம்பவே நல்லபடியா நடந்துக்கிறான்ட்டு டேனுக்குமே சிரிப்பு வந்துட்டு இருக்கு. இவனுமே குளிச்சுலாம் முடிச்சுட்டு மிஸ்டர் பீம் எங்க இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வந்துட்டே இருக்கான். கரெக்டா அந்த பீமும் பக்கத்துல வருவான். 2 பேருமே இடிச்சு சோஃபா மேல ஒண்ணுக்கு மேல ஒண்ணு விழுந்துடுறானுங்க. அப்புறம் என்ன, ஐஸும் ஐஸ் மீட்டு பாடி பாடி ஹீட்டு. இதோட இந்த எபிசோடு முடியுது. அப்புறம் காய்ஸ், இது இப்போ தான் ரிலீஸ் ஆகிட்டே இருக்கக்கூடிய ஒரு சீரியஸ். இதை கண்டினியூ பண்ணலாமா, இல்லை அந்த சோல் பெர்ஃபார்மன்ஸை கண்டினியூ பண்ணலாமா, இல்லை ரெண்டுமே மாற்றி மாற்றி போடுங்கன்னு சொன்னீங்கன்னா அதை தகுந்தபடி நான் போடுறேன். ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ நான் நெக்ஸ்ட் எபிசோடில் பார்த்துலாங்களா? தேங்க்யூ.